கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இட் இஸ் a டைம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவோட நேரம் என்ற அந்த நேரடி வழியாக உங்களோட கூட நான் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரம், ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம், தொடுகிற நேரம், விடுதலையாக்குகிற நேரத்துக்காக நன்றி. இப்பொழுதும் எங்களோட பேசுங்கப்பா. நீர் பேச நான் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த 2 வாரங்களாக கிறிஸ்துவ வாழ்க்கையில ரட்சிப்பை பத்தி தானே செய்திகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த ரட்சிப்பு எப்படியானது, ரட்சிப்புனா என்ன என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி இஸ் தி சால்வேஷன். கிறிஸ்துவல் என்று சொல்றதுக்கான அந்த தகுதியே படியே ரட்சிப்பு. அன்பானவர்களே, அது எப்படி பெற்றுக்கொண்டும் என்று 2 வீடியோக்கு முன்பாக நான் போட்டிருக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கு. இன்னைக்கு அன்பானவர்களே, இந்த பெற்ற ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? வாட் சால்வேஷன் கேன் டு இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதை 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இயேசு என்று சொன்னால் அவர் இரட்சகர், தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பானது நம்மை பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க கூடியதா இருக்கிறது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனுஷனை சமாதானத்தை இழக்க வைத்து விடும். அன்பானவர்களே, பாவம் தேவனோடு கூட மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அது துண்டித்து விடும். அன்பானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியான இந்த உலகத்துல பாவ வல்லமையில அகப்பட்டிருக்கிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பாவம் என்று சொன்னால் தேவன் செய்யாததை செய்கிறோமே, அதுக்கு பெயர் பாவம். அன்பானவர்களே, இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமே, அது நமக்கு பாவமா மாறிவிடும். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த ரட்சிப்பை தேவன் கொடுக்கிற கிருபையா இலவசமாய் தேவனை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போதோ, அந்த கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போதோ, நமக்கு ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து, ஹல்லேலூயா, அந்த பாவ வல்லமையிலிருந்து, அந்த பாவ போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்க உண்முள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, எனக்கும் அந்த பாவ போராட்டம் வருமா, பாவ இச்சைகள் வருமான்னு கேட்கலாம். அன்பானவர்களே, நமக்கும் அப்படியான போராட்டங்கள் வரும். அன்பானவர்களே, ஆனா அதிலிருந்து ரட்சிக்கிற தேவன், பாவ வல்லமையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையான ரட்சிப்புக்கு பெயர் அதுதான். அன்பானவர்களே, வேதத்துல சில உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை பாருங்க. அபிமெலேக்குன்ற ஒரு ராஜா தன் சாராவை அவன் என்ன பண்ணும்போது, அவன் நிச்சயாய் அவன் அதை பார்க்கும் போதோ பைபிள் சொல்லுகிறது, அபிமெலேக்கை ஆண்டவர் பாவம் செய்யக்கூடாதபடி தடுத்து நிறுத்தினார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பாவங்கள் போராட்டங்கள் வந்தாலும், வாலிப சகோதரனே சகோதரி, இந்த செய்தியை கேட்கிற வாலிப தம்பி தங்காச்சி, ஆண்டவரோட இடைப்படுகிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ரட்சிப்பை உண்மையா, if you get a true salvation in your life, நீ பெற்ற ரட்சிப்பு வேத வசனத்தின் பிரகாரமாக இருக்குமானால், முழுமையாய் கர்த்தரை நம்பி எடுத்திருப்பாரே, எவ்வளவு பாவ போராட்டம் வந்தாலும் அந்த ரட்சிப்பு உங்களை காக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பெயர் இயேசு. நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கவார். ஹல்லேலூயா. அந்த பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு நம்மை பாவ வல்லமையிலிருந்து நம்மை காப்பாற்ற வைக்கும், ஜெயிக்க வைக்கும், நம்மை அதுக்கு தூரமாய் காப்பாற்றும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நம்பர் 3, 2வது அன்பானவர்கள், வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா மார்க் 5ஆம் அதிகாரம்
அந்த 24 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 12 வருஷமா ரத்த போக்குனால பாதிக்கப்பட்டிருந்த மகளை ஒரு நாள் தேவன் அந்த மகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர் சொல்றார். 34 வசனத்து மார்க் 5:34 மகளே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அன்பானவர்களே, அது நம்மை வியாதியிலிருந்து காக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. It will protect us from all the sickness, all the disease, because we have a salvation of God in our life. Amen. அந்த ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறபடியாக எந்த வியாதி எந்த பலவீனங்கள் வந்தாலோ அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, 107 சங்கீதம் 20 வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை அனுப்பி அவர்கள் நான் சுகமாக்குவேன் என ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை பார்க்கிற அன்பானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குமானா, நீங்க பெற்ற ரட்சிப்பு உண்மை என்று சொல்வீர்களானா, இப்பொழுது இந்த வார்த்தையின் வல்லமை உங்க சரீரங்களில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் கேட்க கேட்க, ஆண்டவர் வசனம் உங்களுக்குள்ள வர வர அது உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, உங்க வியாதியிலிருந்து உங்களை ரட்சிக்க கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எந்த பலவீனமா இருந்தாலோ நாம் பெற்ற ரட்சிப்பு நம்மை அந்த பலவீனத்திலிருந்து வியாதியிலிருந்து காக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் இயக்கமெல்லாம் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று அந்த இடத்துல வேத 3 யோவான் புஸ்தகத்துல 2 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்க சுகமா இருக்கணும் என்ற ஆண்டவருடைய விருப்பம். எனவே அந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க, அந்த ரட்சிப்பை நம்புங்க. நான் தேவனால பெற்ற ரட்சிப்பு, தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பு என்னை வியாதியிலிருந்து காப்பாற்றும் என்று அந்த உறுதியா நீங்க பெற்றுக்கொள்ளும் போதோ நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, 3வதாக வேதம் சொல்லுகிறது, நாம் பெற்ற ரட்சிப்பு இந்த பிசாசியுடைய கிரியைகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் சுத்தி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லி. அன்பானவர்கள், யாரை அழிக்கலாம், எவனை வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் வகை தேடி கொண்டிருக்கலாம், யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை நாசப்படுத்தலாம் என்று சத்துருவானவன் அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஆனா நம்ம பெற்ற ரட்சிப்பு உண்மையா இருப்போமானா, எத்தனை சத்துருவின் வல்லமைகள் வந்தாலோ, எத்தனை பிசாசுகள் வல்லமைகள் வந்தாலோ, நீங்க பெற்ற ரட்சிப்பு உண்மையா இருக்குமானா, பிசாசின் வல்லமையிலிருந்து தேவன் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த பிசாசுடைய தந்திரங்கள் கிரியைகளை குறித்து 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததை போல உங்களே வஞ்சித்து விடுவானோ என்று நான் கலங்குகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். ஆதியில ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான், அநேக பரிசுத்தவான்களை வஞ்சித்தான், ஊழியர்களை வஞ்சித்தான். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பெற்ற ரட்சிப்பு உண்மையா இருக்குமானா, தேவன் சகல பிசாசுடைய கிரியைகளிலிருந்து தந்திரங்களிலிருந்து ஹல்லேலூயா உங்களையும் என்னையும் காப்பாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், நம்புங்கள், தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்த பல காரியங்களை கேட்டோம். It will protect from our sin. It will protect from all the sickness. It will protect from all the satanic work. Amen. எல்லா சத்துருடைய கிரியைகளிலிருந்து நாம் பெற்றிருக்கிற வெளியேற பெற்ற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எனவே அந்த ரட்சிப்பை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, thank you Lord for the salvation. ஆண்டவரே, நீ கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த ரட்சிப்பு உங்களோட கூட இருக்கும். நம்புங்கள், விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல
ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு கிருபையாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு ரொம்ப வெளியேற பெற்றதப்பா ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு கொடுத்த தேவ எங்க பெற்றோர்களுக்கு தாங்க, எங்க உடன் பிறந்தவர்களுக்கு தாங்கப்பா. உங்க ரட்சிப்புக்காக நன்றி, உங்க ரட்சிப்புக்காக நன்றி தேவனே. இந்த ரட்சிப்பு எங்களை பாவத்திலிருந்து காக்கட்டும், வியாதியிலிருந்து காக்கட்டும், பிசாசின் கிரியைகளிலிருந்து காக்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபா சந்தா நாமா ரபா கபதலா ரபா. தேவனுடைய கரம் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோட பலவீனத்தோட பார்ப்பார்களா கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்திலப்பா. ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தி அராயல் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்கள், ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God